இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளட்டரில் வெப்வியூ அப்படின்ற ஒரு விஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த விஜெட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு நார்மல் வெப்பேஜை மொபைல் ஆப்குள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு வெப்பேஜாக இருந்தாலும் அந்த வெப்பேஜை நீங்கள் ஒரு ஆப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து W3 ஸ்கூல் வெப்சைட் நான் அதில் போட்டிருக்கேன். இதில் வந்து இன்கேஸ் எனக்கு PHP டுட்டோரியல் எனக்கு வேணுமா, இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெப்பேஜை மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளட்டர் வெப்வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ டிசைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மொபைல் ரெஸ்பான்சிவாக நம்ம வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பூட்ஸ்ட்ராப்பில் நீங்கள் டிசைன் பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேக்வர்ட்ஸ் போகணும் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதே மாதிரி பண்ணால் இதை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு, இதை கிளிக் பண்ணால் மறுபடியும் ஃபார்வேர்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் அண்ட் ஃபார்வேர்டு எப்படி இந்த விஜெட்டில் நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் pub.div அப்படின்ற இந்த வெப்சைட் நீங்கள் போய்க்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ளட்டரோட அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் வந்து எல்லா விதமான பேக்கேஜஸ், ஃப்ரீ பேக்கேஜஸும் பெய்டு பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வெப்வியூ. நான் வெப்வியூ அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதில் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன பேக்கேஜஸ் வேணும், அதோட பாப்புலாரிட்டி என்ன இருக்குது, அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இதில் பாருங்கள், வெப் வியூ அப்படிங்கிறது நான் வந்து பண்ண ஸ்பேஸ் விடாமல் நான் வந்து டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் வியூ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரோட அஃபிஷியல் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, flutter.div அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதோட பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா 99% பாப்புலாரிட்டி. அண்ட் வந்து பப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள், லாஸ்ட் அப்டேட் பாருங்கள், 2.0.8 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 27th 2021 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டலேஷன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த டிபெண்டன்சியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து web_flutter அந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட பப் ஃபைலில் நீங்கள் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்கள் ப்ராஜெக்டில் இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெடர் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து எம்டி ப்ராஜெக்டாக ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pubspec.yaml அப்படின்ற அந்த ஃபைல் டபுள் கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபைல் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இதில் டிபெண்டன்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோ அல்லது வந்து பண்ணால் வேறு ஏதாவது கேரக்டரோ போட்டிங்கன்னா இது தப்பாக போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயின் ஃபைலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் pub getன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜில் இருக்க எல்லா டேட்டாஸையும் எடுக்க ஆரம்பிக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிடும். எனக்கு வந்து பாருங்கள், கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜ் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த YAML ஃபைலில் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன், மேலே இந்த இடத்துல அந்த இன்ஸ்டலேஷனில் சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட மெயின் ஃபைலில் நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஃப்ளட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி நமக்கு என்ன பண்ணுது பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணாத பேக்கேஜஸ் எல்லாமே கிரே கலரில் காட்டும். எந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் நான் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெயின் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு மெட்டீரியல் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேலே இருக்கிற பேனர் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரெடி பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல் சேஃப்டி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா நீங்கள் விட முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல் சேஃப்டி நீங்கள் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் நேம் வெப்வியூ கண்ட்ரோலருக்கு ஒரு புது ஆப்ஜெக்ட்
கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம், அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு எரர் ஒன்று காட்டுது பார்த்தீங்களா? இந்த எரரை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்யூஸ்டு ஃபீல்டு அப்படின்னு வருது, அதனால் வந்து லேட் மாடிஃபையர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ லேட்ன்ற ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபியூச்சரில் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த நல் சேஃப்டி இருக்கிறதுனால நீங்கள் சும்மா அப்படியே நீங்கள் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அது எரர் காட்டும். சரிங்களா? ஸோ முன்னால் நான் என்ன பண்ணுறேன், லேட் அப்படிங்கிறது ஒன்று நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஜிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்மளோட கோட் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். நான் இது வந்து ஒரு ஸ்கேஃபோல்ட் எழுதிக்கிறேன். நான் ஸ்கேஃபோல்ட், அதுக்கு நம்ம ஒரு ஆப் பார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப் பார் விஜிட் நான் கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில், இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து Flutter Webview அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். Flutter Webview ஸ்பேஸோட வேண்டாம், ஜஸ்ட் வெப்வியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எமுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் W3 ஸ்கூல் வெப்சைட்ஸ் நான் போகிறதுனால இந்த வெப்சைட்டோட இந்த க்ரீன் கலர் தீம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த கலர் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கலர் கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் என்னோட கோடில் வந்து பாருங்கள், நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து நான் இங்கே உள்ளே வந்துட்டேன். இதில் வந்து ஆப் பாரில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் கோட் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ ப்ரிஃபிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், 0 ஸ்மால் எக்ஸு அண்ட் தென் டபுள் ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூவை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் முன்னால் ஹேஷ் சிம்பிள் நீங்கள் போட தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் கலர் வந்துடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட தீம் வந்து பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் தென் இதில் 2 பட்டன் நம்ம போட்டுக்கலாம். ஆக்ஷன் பட்டன், ஒரு பேக் பட்டன், ஒரு ஃபார்வர்ட் பட்டனுக்காக ஆக்ஷன் பட்டன் நான் போட்டுக்க போகிறேன். ஆக்ஷன் ஐகான் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐகான் பட்டன். இப்போ இதில் வந்து இந்த ஐகான் பட்டன் பற்றி தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் நம்ம வீடியோஸை பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு ஐகான் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆன் ப்ளஸ் ஈவெண்ட் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஆன் ப்ளஸ் ஈவெண்ட் அதை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். நான் இப்போதைக்கு நல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், எதுவுமே இல்லை. அண்ட் தென் ஐகான் என்ன வேணுமோ ஐகான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஐகான் ஓப்பன் ப்ராக்கெட், ஐகான் ஸ்டார்ட், ஆரோ பேக். ஓகேங்களா? இது கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதனால, ஆன் ப்ளஸ் ஈவெண்ட் நீங்கள் கால் பண்ணாதனால உங்களுக்கு இந்த கலரில் வந்திருக்கு. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டேன். இதை ஆரோ ஃபார்வர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஆரோ ஃபார்வர்ட், இதை சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, 2 பட்டன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த வேரியபிள் கீழே ஒரு புது ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். void கோ பேக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகணும். லோட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கான்செப்ட்டை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் பாருங்கள், அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேக் போல கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஃபார்வர்ட். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ப்ளஸ் ஈவெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கோ பேக்கோட ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ ஃபார்வர்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோ ஃபார்வர்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நம்ம கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது பக்காவாக நான் முடிச்சிட்டேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் போக நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த பாடி ஆஃப் த பேஜில் அந்த வெப்சைட் நம்ம வியூ பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார் கீழே என்னோட பாடி ஆட்ரிபியூட்டை கால் பண்ணுறேன். இதில் சேஃப் ஏரியா அப்படின்ற இந்த விஜெட் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இது நான் யூஸ் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கேன் அந்த டாப்பிக்கு, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த டைமிங் கீழே தான் வெப்சைட் எனக்கு லோட் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்காக சேஃப் ஏரியா விஜெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு வெப்வியூ விஜெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்குள்ள வந்து எடுத்தோடனே எந்த பேஜ் எந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டை இனிஷியல் யூஆர்எல்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து என்னோட W3 ஸ்கூல் வெப்சைட்ஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன், அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தா இனிஷியல் யூஆர்எல். அண்ட் தென் இதில் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெசிஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் நிறைய இருக்கும், அதை நம்ம டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா JavaScript mode JavaScript mode dot unresisted. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ண அந்த மோடை எனேபிள் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அந்த பேஜ் அந்த வெப்வியூ வந்து கிரியேட் ஆன உடனே இந்த வெப்வியூ கண்ட்ரோலருக்குள்ளே என்ன லோட் ஆகணும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக அந்த ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஆன் வெப்வியூ கிரியேட்டட். இதில் நம்ம வந்து ஒரு விஜெட்டை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். வெப்வியூ கண்ட்ரோலர் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். வெப் வியூ கண்ட்ரோலர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் இது நான் என்ன பண்ணுறேன், வெப்னு மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பிராக்கெட் ஓம் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம கண்ட்ரோலர் மேலே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோலர் நேமை நீங்கள் இங்கே போட்டுக்கிட்டு, ஓகேங்களா, மேலே இங்கே போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, சாரி இந்த நேமை நீங்கள் கண்ட்ரோலர் அப்படின்ற நேமை நீங்கள் போட்டுக்கிட்டு ஈக்குவல் இதில் வர அந்த ஆப்ஜெக்ட் நேமை அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ ஈஸியாக வந்து உங்கள் வெப்பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடுது. உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, அந்த பேக் போகணும் ஃபார்வர்ட் போகணுன்றதுக்காக தான் நான் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பேக் அண்ட் ஃபார்வர்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பேக் அண்ட் ஃபார்வர்ட் போகிறதுக்காக நான் ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஆன் வெப்வியூ கிரியேட் அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வெப்வியூ கண்ட்ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ குளோபலாக நம்மக்கிட்ட இந்த வேல்யூ இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கோ பேக் அண்ட் கோ ஃபார்வர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பாருங்க, இது நீங்கள் CSS கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக CSS லோட் ஆரம்பிச்சிடும். ஆனால் பேக் கிளிக் பண்ணால் பேக் வராது. ஆனால் இந்த வெப்சைட்டில் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பேக் எனக்கு மேலேயும் ஒர்க் ஆகணும், ஃபார்வர்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கோடிங் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அசிங்க்ரனைஸ் மெத்தடாக இருக்கிறதுனால await கீவர்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, if await ஸ்பேஸ் அந்த கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபார்வர்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, கேன் கோ ஃபார்வர்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு பேஜ் கிளிக் பண்ணி அதை ஃபார்வர்ட் போகிற ஆப்ஷன் அதில் இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் அதில் இருந்ததுன்னா await அந்த கண்ட்ரோலர் டாட் கோ ஃபார்வர்ட். அவ்வளோதான், ஃபினிஷ். சாரி, கோ ஃபார்வர்ட். சரிங்களா? சேம் இதே தான், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, கீழே பேஸ்ட் பண்ணுங்க. இது வந்து பேக்குக்குன்னா பேக் போகணும். நான் கோ ஃபார்வர்டு நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பண்ணால் கோ பேக். சரிங்களா? ஸோ கோ பேக்குன்னு கொடுத்துக்கோங்க. இன்பில் ஃபங்க்ஷன் இது. மேலே அதே மாதிரி கேன் கோ ஃபார்வர்டுக்கு பதிலாக கேன் கோ பேக்வேர்டு அப்படிங்கிறதுக்கு பேக்குன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போக முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு பேஜை கிளிக் பண்ணுறேன், இன்னொரு பேஜுக்கு போயிடுச்சு. அப்போ பேக்வர்ட்ஸ் போகிறதா ஆப்ஷன் அதில் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தால் எனக்கு பேக் போ, இல்லைனா பேக் போகுது. எடுத்தோன்னே லோட் பண்ணால் பேக் போகாது. ஏன்னா அப்போ நம்ம எந்த ஒரு பேஜுக்கும் நேவிகேட் பண்ணலை. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது. அதுக்காக வந்து பண்ண இந்த 2 கண்டிஷன்ஸ் போட்டு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் இந்த ஆப்பை மறுபடியும் நான் ரீலோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், HTML-க்கான பேஜை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ பேக்வர்ட்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது நீங்கள் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்க பேக்வர்ட் போயிடுச்சு. இப்போ பேக்வர்ட் நான் வந்துட்டேன்னா நான் யாருக்குமே ஃபார்வர்ட் எங்கே போயிருக்கேன், HTML பேஜுக்கு போயிருக்கேன். அப்போ ஃபார்வர்ட் பேஜும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்கிறனால ஈஸியாக உங்கள் வெப் பேஜை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மொபைல் ஆப்பாக ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த விஜெட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்க கண்டினியூட்டி அந்த பிளேலிஸ்ட் அப்படியே இருக்கு. இது ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.